இன்றைக்கி மார்னிங் கிச்சனில் வேலை செய்கிறத பற்றி கொஞ்சம் சண்டை வந்திருக்கு. அது என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திவ்யாவும் சாண்ட்ராவும் கொஞ்சம் நேரம் நின்னாங்க. சாண்ட்ரா அப்புறம் போயிட்டாங்க. அப்புறம் திவ்யா கூட வந்துட்டு வியானா அன்றைக்கி குக்கிங்க்கு வந்தாங்க. சரி பரவாயில்ல, திவ்யாவுக்கு ஒரு கம்பெனி கிடச்சிது, இல்லைன்னா தனியாகவே குக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா நேற்று நைட்டும் திவ்யா எல்லாருக்கிட்டையும் கோவப்பட்டிருப்பாங்க. கப்பு அது இது எல்லாத்தையுமே வந்து எல்லோரும் சாப்பிட்டு அங்கங்கே வச்சுட்டு போகிறீங்க, நான் ஒரு தடவையும் வந்து தேடி தேடி எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படி வைக்காதீங்க, நானும் 2 நாள் ஒன்றும் சொல்லாமல் இருந்தேன், பட் எல்லாருமே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டிருப்பாங்க. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் நான் வைக்கல நீ வைக்கலன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருப்பாங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜை கிளியர் பண்ணி அரோரா கையில் கொடுத்து இதை கொண்டு போய் யாரோடதுன்னு கேட்டுட்டுவான்னு ஏதோ சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க அதை வாங்கி அப்படியே அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்புறம் அவங்களே தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா சமைக்கும் போது சமைக்கிறதுக்கு பாத்திரம் எதுவுமே இல்லை. அதனால வியானா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து சாண்ட்ரா, சபரி, அரோரா 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, அரோரா வந்து சொல்லுவாங்க, நம்ம ஒருத்தருக்கு பாட்டு போடலான்னு சொல்லிட்டு வினோதனாக்கு வந்துட்டு ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ளே போன கதை உனக்கு தெரியுமான்னு அந்த சாங் பாடுவாங்க. அடுத்தது வந்துட்டு திவ்யாவுக்கு போடலான்னொடனே சபரி வந்துட்டு சவுண்டு பார்ட்டின்னு போடலாம் அப்படிம்பாரு. உடனே இல்லை சுற்றி சுற்றின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சுற்றி சுற்றி வந்தீக சாங் அப்படின்னு சொல்லி பாடி சிரிச்சிட்ருப்பாங்க. அப்போ கரெக்டாக வியானா வருவாங்க. பாத்திரம் ஒன்றுமே கழுவாமல் இருக்குது, கழுவணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சபரி சொல்வார், நான் நேற்று நைட்டே கழுவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நைட்டே நான் ஃபுல்லாக கழுவி வச்சாச்சே, எப்படி பாத்திரம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கானவினோதனா சொல்கிறாரு, சரி சபரி நீ நைட்டு கழுவிட்டேன்னா இப்போ நான் வேணால் கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து சாண்ட்ரா சொல்லுவாங்க வியானா கிட்ட, நீ தான் வந்து நீ வெசல் வாஷிங் போ, குக்கிங்க்கு 2 பேர் இருக்கோம், நீ வெசல் வாஷிங் போன்னு சொல்லுவாங்க. அப்போ வியானா சொல்லுவாங்க, குக்கிங் என்ன நீங்கள் பாத்திரம் கழுவ சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ உடனே சாண்ட்ரா சொல்லுவாங்க, நான் உன்னை வெசல் வாஷிங் தானே போக சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணாத வியானா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வியானா கிட்ட சொல்லுவாங்க. அப்போ வியானா சொல்லுவாங்க, நீங்கள் என்னத்தை சமைச்சிங்க, ஃபுல்லாகவே திவ்யா தான் சமைச்சிட்ருக்காங்க, வந்ததுலேருந்து நான் பார்க்கும்போது திவ்யா தான் சமைச்சிட்ருக்காங்க, நான் உங்களை வெசல் வாஷிங் பண்ணவும் சொல்லலை, என்ன பாத்திரம் கழுவ சொல்கிறதுக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வியானா வந்து சொல்லிட்டாங்க. உடனே வந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு நான் அந்த மாதிரி சொல்லலை, ஆக்சுவலாக சாண்ட்ரா அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க, நீ வெசல் வாஷிங் போன்னு தான் சொல்லியிருப்பாங்க, பட் அதை ஆர்டர் போடுறதுக்கு நீங்கள் யாருங்கிற மாதிரி வியானாவுக்கு கோவம் வந்துடும். அது வியானா வந்துட்டு அப்புறம் நேராக உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து இங்கே வந்து புலம்பிட்டு இருப்பாங்க, நான் அவங்களையா பாத்திரம் கழுவ சொன்னேன், பாத்திரம் கழுவாமல் இருக்குன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கு எதுக்கு சாண்ட்ரா இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்லிட்டு இருக்காங்க. வியானா சொல்லி இங்கே வந்துட்டு என்ன சொன்னாங்க, அதை நல்லா ட்ராமா போடுவாங்க, சீரியலில் நடித்து நல்லா ட்ராமா படித்து வச்சுருக்காங்க, ட்ராமா போட்டு 2 பேரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, நல்லா ட்ராமா பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்கிறாங்க. வியானா சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா திவ்யா கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காங்க. திவ்யா வந்து அம்மி அரைச்சிட்ருக்காங்க, அந்த அம்மியாக உரலை அதை அரைச்சிட்ருக்காங்க. அதை அரைக்கும் போது சொல்கிறாங்க, நான் வந்துட்டு இப்படி தான் போய் சொன்ன உடனே நீ போய் பாத்திரம் கழுவுன்னு சொல்கிறாங்க, நான் கண்டஸ்டன்ட் கிடையாது, நான் கெஸ்ட்டாக வந்திருக்கேன், எப்போவுமே ஒருத்தரே சாப்பாடு வச்சு எல்லாருக்கும் பிளேட்டில் வச்சு ஊட்ட முடியாது, எல்லோரும் கொஞ்சம் வேலை பார்க்கணும், அது வேலை பார்க்கணுங்கிற எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கமர்தன் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவார் மார்னிங் உட்காந்து, பட் அவர் எவிக்ட் ஆகி போயிட்டார். போன வாரம் கூட திவ்யாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆன நாள் வந்து வேலைக்கு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும், வினோதனா வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அப்போது கூட சபரிட்டு கேட்கும்போது சபரி நான் ஃபுல்லாக பாத்ரூம் க்ளீனிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ யார் எந்த வேலையுமே செய்யாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.